ராசி என்பர்களே, மேஷராசி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது அந்த அட்டனன்ஸில் லைனாக உட்காந்துருக்கும் போது முதல்ல யார் பேர் வருதோ அவங்களுக்கு பிடிச்சி நோண்டுவாங்க. அதே மாதிரி முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு பிடிச்சி நோண்டுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மேஷராசி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல்ல மேஷராசி அனுபவிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். எந்த ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணுற ராசி யார் அப்படின்னா அந்த மேஷராசி. கடவுளே இவங்களுக்காக பார்த்து என்னப்பா நீ பரிதாபப்பட்டு உனக்கு இப்படி ஒரு நல்லதை கொடுக்கலான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லதை கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. சார் கடவுள்னு கும்பிட்றாங்க, எல்லா இடத்தையும் போய் கும்பிட்டா இன்னும் ஒன்றும் நல்லது பெருசாக நடக்கலையே சார் அப்படிங்கிறீங்களாம். பொறுமையாக காத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளாக தரக்கூடிய வரப்பிரசாதங்கள் பல விஷயங்கள் காத்துட்ருக்குது. இந்த மேஷராசி அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலாம் இருந்தீங்க. ஆனால் அது உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் 3 விஷயம். அந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்த 12 நாட்கள் முக்கியமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இத்தனை நாட்கள் உங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இத்தனை துரோகங்களை நீங்கள் அனுபவிச்சிங்க, ஏன் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டேன், நீங்கள் மட்டும் ஏன் டல்லாக இருக்கீங்க, அதே போல் எந்த காரணத்தினால நீங்கள் ரொம்ப ஒரு டம்ப் பண்ணி உங்களை மேலே வளர விடாமல் ஒரு விஷயம் தடுக்குது. எல்லாமே சாதகமாக இருந்தும் அவுட்புட் தோல்வியாக கிடைக்குது அப்படின்னா என்ன காரணம்? கண் திருஷ்டியா? வளர்ச்சிகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல, சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு வழி இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் மனக்கசப்பு ஓரளவுக்கு இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, தொழிலில் ரொம்ப சிக்கல் இருக்குது, அதெல்லாம் எப்போ சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே மைண்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிப்படி இந்த மேஷ ராசிப்படி முக்கியமான கிரக நிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது மேஷத்திற்கு இது 4ஆம் இடத்துலேருந்து அக்டோபர் 2031 வரைக்கும், அக்டோபர் 2026 31 வரைக்கும் குரு சிம்மத்தில் மாறுறார். அது மேஷத்திற்கு 5ஆம் இடம். ஸோ சனி தற்போது மீனராசிலேருந்து மேஷத்தில் 12ஆம் இடத்துக்கு சனி காலம். ஸோ 2026 ஜூலை 27 முன்னாடி நம்மளுக்கு நடந்ததில் சனி வக்ரமாகி டிசம்பர் 11 அன்றைக்கி மீண்டும் நேர்கதிக்கு வராரு. அப்போனா என்ன நடக்க போகுது சார், இந்த நம்பரு இதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க, என்ன நடக்குது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. செலவு இருக்கும், அதே நேரத்தில் லாப வாய்ப்பும் இருக்கும். லாப வாய்ப்பு இருக்கும், அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய வாழ்க்கை முறையை உடைச்சி புதிய வாழ்க்கைக்கு தயாராக வேண்டிய காலகட்டங்கள் வரும். மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய், நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்கள் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே பாருங்கள், நம்பர் இருக்குது, நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரபலமான ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசியல் பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நெருப்பு தத்துவம் கொண்ட ராசின்னு சொன்ன பார்த்தீங்களா, நெருப்பு மாதிரி நீங்கள் இருப்பீங்க. தைரியம் அதிகம் சார், உங்களுக்கு செயல்படக்கூடிய வேகம் அதிகம். மற்றவர்கள் யோசிக்கும் போது இவங்க முயற்சி தொடங்குவாங்க. சண்டையை தேட மாட்டாங்க, ஆனால் வந்த பிரச்சனையை விட்டு ஓட மாட்டாங்க. நேரடியாக பேசுவாங்க. தவறான விஷயத்தை பார்த்தா அமைதியாக இருக்க சிரமப்படுவாங்க. எப்படி இந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது, எப்படி நம்ம அமைதியாக இருக்குது அப்படிம்பாங்க. குடும்பத்து ஆளுங்க தான் உங்களை கரெக்ட் பண்ணி அப்படியே அமைதியாக வா பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உங்களை மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு அநியாயத்தை கண்டா பொங்குறது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே உங்கள் பேர் தெரியாத மாதிரியாவது அது ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அதை தட்டி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்கள் பேரும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு பயப்படுறீங்க. பயன்னு கூட சொல்ல முடியாது, தேவையில்லாத இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு டக்குன்னு ஃபோன் பண்ணி மாட்டி விட்டு இது பண்ணிடுவீங்க. அந்த தைரியம் கூட நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். நண்பர்களுக்கு உதவக்கூடிய நபர் நீங்கள். ஒருவர் மீது நம்பிக்கை வந்தால் முழுமையாக நம்புவாங்க. வேகமாக கோபம் வரலாம், அதே வேகத்தில் கோபம் குறையவும் செய்யலாம். மனதில் இருப்பதை மறைக்க சிரமப்படுவாங்க. போட்டியில் முன்னேற வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தங்களுடைய உழைப்புக்கு உடனடி பலன் எதிர்பார்ப்பாங்க. தாமதம் ஏற்பட்டால் மனதில் விரக்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க விரும்புவாங்க. மற்றவர் கட்டுப்பாட்டில் இருப்பதை விரும்ப மாட்டாங்க. தொழில் அல்லது தலைமை பொறுப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர் இவங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது அதிகமாக யோசிக்கக்கூடியவை என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை எப்போது நிலையாகும், என் பணம் எப்போது அதிகரிக்கும், இந்த கடன் எப்போது குறையும், வேலை மாற்றலாமா, தொழிலை பெரியதாக மாற்றலாமா, என்னை ஏமாற்றியவர்கள் ஏன் இப்படி செய்தாங்க, யாரை நம்புவது, வீடு வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, திருமணம் எப்போது, வெளியூர் சென்றால் நல்லதா, என் உழைப்பிற்கு சரியான மதிப்பு கிடைக்குமா, என்னுடைய அடுத்த பெரிய வாய்ப்பு எங்கேருந்து வரும், இது எல்லாமே கேள்வியாக இருக்குங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பழைய தடை உடையலாங்க. நீண்ட நாள் நின்ற வேலை மீண்டும் நகரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விண்ணப்பத்திற்கு பதில் வரலாம். தொழிலில் நின்ற ஒப்பந்தம் மீண்டும் பேசப்படலாம். குடும்பத்தில் நின்ற திருமண பேச்சு மீண்டும் வரலாம். வீடு அல்லது நிலம் தொடர்பான முயற்சி முன்னேறலாம். வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் நடைமுறைக்கு வரலாம். கடனை குறைக்கக்கூடிய புதிய வழி தெரியலாம்.
அதே போல் நண்பர் அல்லது தொடர்பு மூலமாக வாய்ப்பு வரலாம். பழைய நண்பர் உதவலாம். தொழிலில் தொடர்பு புதிய வாடிக்கையாளரை வந்து அறிமுகப்படுத்தலாம். ஆன்லைன் மூலமாக வாடிக்கையாளர் வரலாம். பெரிய மனிதர் அல்லது முக்கிய தொடர்பு கிடைக்கலாம். சமூக ஊடகம் தொழிலுக்கு உதவலாம். அதே போல் நண்பர்கள் வட்டத்தில் ஒருவர் வந்து வேலை வாய்ப்பு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. கமிஷன் அடிப்படையில் வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க. எதிர்பாராத பண வரவுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பழைய பாக்கி, இந்த கமிஷன், இன்சென்டிவ், விற்பனை லாபம், பழைய வாடிக்கையாளர் பேமெண்ட்டு, பயன்படுத்தாத பொருள்லாம் விற்று இது பண்ணுறது, அதே போல் இரண்டாவது வருமானம், நண்பர் அல்லது உறவினர் மூலமாக கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு, இது போன்ற வகையில் நிறைய பணம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஓரளவுக்கு ஒரு ராசியை பொறுத்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் பணம் வருவதற்கு முன்னரே செலவு திட்டம் வந்து அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அதே போல் இந்த ஆகஸ்ட் 19 இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் ஒரு 20-30க்கு மேலே கூட 2026 இந்த காலகட்டத்திலேருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் இது மேஷராசிக்காரன் அவசரப்படாமல் கட்டுப்படுத்திக்கிட வேண்டிய ஒரு காலகட்டம். அவசரப்படக்கூடாது. நீங்கள் வேலையை பற்றி சொல்லணும் அப்படின்னா பழைய வேலை பற்றிய பேச்சு மீண்டும் வரும். பழைய வேலைக்கு முயற்சி செய்வீங்க. புதிய வேலையை வந்து தேட ஆரம்பிப்பீங்க. புதிய வேலைக்கும் முயற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. பழைய வேலையிலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. மேலதிகாரிகிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம். உடனே ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டாம். உங்கள் திறமை கவனிக்கப்படலாம். நண்பர் மூலமாக வேலை தகவல் ஏதாவது கிடைக்கும். புதிய பொறுப்பு வரும். வேலை காரணமாக தூக்கம் குறையலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம். ஆன்லைன் என்கொயரி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கமிஷன் தொழிலில் நல்ல தொடர்பு கிடைக்கலாம். புதிய கூட்டாளி பற்றி பேசலாம். உடனே பார்ட்னர்ஷிப் செய்ய வேண்டாம். கணக்கு தெளிவாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணியாளர் செலவு அல்லது ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருக்கும். அதே நேரத்தில் செலவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்கலாம். வீட்டிற்கான செலவு வரலாம். வாகன பராமரிப்பு செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இஎம்ஐ மற்றும் கடன் கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். முதலீட்டில் அவசரம் வேண்டாம். அக்டோபர் 2026 பொறுத்த வரைக்கும் முக்கிய திருப்பம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனதில் இருந்த குழப்பங்கள் வந்து குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. புதிய திட்டம் உருவாகலாம். காதலில் தெளிவு வரலாம். திருமண பேச்சு வலுப்பெறலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி வரலாம். கல்வி அல்லது புதிய கோர்ஸ் தொடங்குவீங்க. தொழிலில் புதிய ஐடியா வேலை செய்யலாம். மீடியா அல்லது கிரியேட்டிவ் ஃபீல்டில் வளர்ச்சி கிடைக்கலாம். உங்கள் தனித்திறமை வந்து வெளியில் தெரிய வரலாம். நீங்கள் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் அல்லது ப்ராடக்ட் வந்து கவனம் பெறும் மக்கள் மத்தியில். அது ப்ராடக்ட் விற்குமா விற்காதாங்கிறது அப்புறம் மக்கள் மத்தியில் போய் கவனம் பெறும். புதிய முதலீட்டை பற்றி யோசிப்பீங்க. அதே போல் அதுக்கு அந்தாண்ட மாதம் நவம்பர்லாம் 2026 வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு கவனத்திற்கு இடைநடை வந்து காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யோசித்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். எது நல்லா இருக்கும்னா பழைய முயற்சிக்கு பலன் கிடைக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கலாம். காதல் உறவில் தெளிவு வரலாம். வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாம். புதிய தொழில் திட்டம் வந்து உருவாகலாம். சமூக வட்டம் மூலமாக வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் பெயர் வெளியில் வந்து அதிகம் பேசப்படலாம். கவனம் எதில் அதிகமாக இருக்குன்னா அதிக கான்ஃபிடென்ஸில் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். ஸ்பெக்சுவேஷனை தவிர்க்க வேண்டும். பழைய காதல் திரும்பினா உடனடி முடிவு வேண்டாம். குழந்தைகளிடம் கோபம் வேண்டாம். வாகனத்தில் அவசரம் வேண்டாம். பணம் வந்ததால் உடனே செலவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுட்டு உடனே செலவு பண்ண வேண்டாம். டிசம்பர் 26 2026 இருக்குது பார்த்திங்களா, அந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் யோசித்து பண்ணணும் அப்படிங்கிறது. வேலை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் என்ன வரும். அதே போல் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நிர்வாகம் வாய்ப்பு வந்து இருக்குது. வீடு மாற்றம், இந்த சொத்து தொடர்பான முடிவு எடுக்கிறது, குடும்பத்தில் பொறுப்பு மாற்றம் இதெல்லாம் இருக்குங்க. தாயார் அல்லது வீட்டின் தேவைகளை கவனமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் 2027 ஆரம்ப காலகட்டம்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதை வந்து பழைய திருத்தி புதியதை காட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இதில் காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தொழில் அப்படிங்கிறது ஒரு சில தொழில் தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய தொழில். வாகன விற்பனை, ரியல் எஸ்டேட்டு, இந்த மக்களுக்கான தொடர்புடைய தொழில்னு சொல்லுவாங்க, இ சேவை மையம், அந்த மாதிரி ஏதோ ஒரு மக்கள் தொடர்பு. உங்களோட இதில் வந்து மக்கள் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த அரசு வேலை, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், மெக்கானிக் துறை, இயந்திர விற்பனை, காவல்துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவம், அரசு நிர்வாகம், விற்பனை, மார்க்கெட்டிங், மீடியா, யூடியூப்பு, விளம்பரம், நிகழ்ச்சி மேலாண்மை, இது எல்லாமே ஓரளவு செட் ஆகும். பணத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய பண வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சம்பளம் உயரலாம், கமிஷன் கிடைக்கலாம், பழைய பாக்கி வரலாம். அதே போல் செகண்ட் இன்கம் உருவாகலாம். ஆன்லைன் மூலமாக வருமானம் கிடைக்கலாம். நண்பர் மூலமாக தொழில் வாய்ப்பு வரலாம். வாகனம் உள்ள சொத்து கமிஷன் கிடைக்கலாம். பழைய வாடிக்கையாளர் பேமெண்ட் வரலாம். இன்சென்டிவ் கிடைக்கும். பணத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டு. பணம் வராது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த பணம் தங்காததும் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. பணம் வருஷான தங்குறதில்ல. வருமானம் வந்தோடனே 10 to 20% சேமிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு பெரிய தொகை கடன் கொடுக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் லோன் வாங்க வேண்டாம். காரு, ஃபோனு, லக்ஸுரி பொருட்களை ப்ரெஸ்டீஜுக்காக வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. ஐஃபோன் தான் வேணும் சார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, பொறுமையாக தான் இருந்தாகணும். தொழில் பணத்தையும் பர்சனல் பணியையும் பிரிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசர நிதி உருவாக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் அப்படின்னா நண்பர்களால் ஏற்பட்டிருக்கு, காதலில் ஏற்பட்டிருக்கு, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கு, வேலை இடத்துல நீ வேலை செஞ்சது நீங்கள் கிரெடிட் வேறு ஒருத்தன் வாங்கிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் நடக்காமையாக இருக்குது. உண்மையிலேயே மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. உங்கள் ஐடியா வேறு ஒருவர் பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் வேகத்தை பயன்படுத்தி அதிக ஒர்க் லோடு வந்து கொடுத்துருப்பாங்க. மேலதிகாரிகிட்ட தவறான தகவல் சென்றிருக்கும். ப்ரொமோஷன் தாமதமாக இருக்கலாம். கமிஷன் அல்லது இன்சென்டிவ் தள்ளி போயிருக்கலாம். இனி யாருக்கிட்ட திரும்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்? அதிகமாக புகழ்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உடனே பண உதவி கேட்குறவன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் தொழில் திட்டத்தை தொடர்ந்து விசாரிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. நண்பர் பெயரில் கூட்டு தொழில் செய்ய அவசரப்படுத்துகிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பெயரில் கடன் வாங்க சொல்கிறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. ஆவணம் இல்லாமல் பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பழைய காதல் திடீரென திரும்பும்போது எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை வந்து தவறாக காட்ட முயற்சிக்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வருமானத்தை அதிகமாக விசாரிப்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. சமூக ஊடகத்தில் மிக விரைவாக நெருக்கமாக வருபவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. பெரிய லாபம் தருவதாக உறுதி கூறுறவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. காதல் இனி எப்படி இருக்கும்? பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தலாம். புதிய அறிமுகம் வரலாம். வேலை இடத்துல அறிமுகம் வந்து ஏற்படலாம். அதே போல் வெளியூர் தொடர்பான காதல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கலாம். குடும்பம் எதிர்த்த உறவு மீண்டும் பேசப்படலாம். அக்டோபர் 2026க்கு பிறகு காதல் விஷயங்களில் அதிக தெளிவு உருவாகக்கூடிய காலமாக பார்க்கப்படுது. காரணம், குரு மேஷத்தில் 5ஆம் இடமான சிம்மத்திற்கு செல்கிறார். கவனமாக இருக்க வேண்டியது எந்த விஷயத்தில், பழையவர் வந்தவுடன் நம்ப வேண்டாம். நான் சொல்வது சரிதான் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். கோபத்தில் பிளாக் பண்ணுறது, பிரேக்கப் பண்ணுறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பணம் கொடுத்து உறவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துக்காங்க. உங்கள் ப்ரைவசியை பாதுகாப்பாக வச்சுக்காங்க. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம். அதுதான் முக்கியம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2026 அக்டோபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் அக்டோபர் வரைக்கும் குடும்பத்தில் பேச்சு வந்து தொடங்கலாம். வீட்டு வேலை நிலை பற்றி முதல்ல பேசுவீங்க. அதே போல் அதிக எதிர்பார்ப்பால் தாமதம் வந்து ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 2026 நவம்பர்லேருந்து 2027 வரைக்கும் திருமண நோக்கத்தோடு நல்ல அறிமுகங்கள் அதிகமாகும். காதல் திருமணமாக மாறுவதற்காக பேச்சு வரும். வேறு ஊர் தொடர்புடைய வரன் கிடைக்கும். கல்வியறிவு அல்லது நல்ல பதவி கொண்ட துணை வரலாம். குடும்பம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணமானவர்களுக்கு குழந்தை பற்றி பேச்சு வரும். வீடு மாற்றம் வந்து செய்வீங்க. பண விஷயத்தில் சேர்த்து திட்டமிட வேணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துடன் பயணம் வரலாம். வேலை அழுத்தத்தை துணையிடம் காட்ட வேண்டாம். 3ஆம் நபர் தலையிட்டு தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் இருக்குது. போட்டித் தேர்வு வாய்ப்பு உண்டு. புதிய கோர்ஸு சேருவீங்க. குழந்தைகளோட கோபம் குறைக்கணும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவளுடைய விருப்பத்தையும் கேட்கணும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு மற்றும் சொத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். வீட்டு கடன் முயற்சி செய்யலாம். நிலம் பார்க்கலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். வீட்டிற்கான பொருட்கள் வாங்கலாம். வாடகை வீட்டை மாற்றலாம். குடும்ப சொத்து பேச்சு வரலாம். தாயாரோட வசதிக்காக செலவு செய்யலாம். தொழிலுக்கான ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஈஸி சரி பார்க்கணும். டைட்டில் டாக்குமெண்ட் பார்க்கணும். பாத்வே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். லோன் எலிஜிபிலிட்டி பார்க்கணுங்க. அதே போல் உணர்ச்சியில் அட்வான்ஸ் கொடுத்து வேண்டாம். குடும்பம் என்பதற்காக டாக்குமெண்ட் இல்லாமல் டீல் செய்ய வேண்டாம். வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். பழைய கார் மாற்றலாம். இருசக்கர வாகனம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலுக்கான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. யூஸ்டு கார் நல்ல டீல்ஸில் கிடைக்கலாம். வாகன லோன் கிடைக்கலாம். பழைய வாகனம் விற்பனையாகலாம். கவனமாக இருக்க வேண்டியது வேகம் வேண்டாம். கோபத்தில் ட்ரைவ் பண்ணாதீங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. யூஸ்டு கார்ஸ் வாங்கும்போது மெக்கானிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் பாருங்கள். ஆர்சி ஓனர்ஷிப்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இஎம்ஐ வசதியெல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியூர் வேலை வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு நகரத்தில் இடமாற்றம் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு நிறுவனத்திட்ட தொடர்பு வந்து கிடைக்குங்க. தொழில் பயணம் வந்து அதிகரிக்கலாம். நீண்ட தூர பயணம் வந்து வரலாங்க. ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளரை கிடைக்க வைக்கலாங்க. புதிய இடத்துல வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் சேலரி கிளியராக இருக்கணும். விசா டாக்குமெண்ட் சரி பார்க்கணும். ஏஜென்சிக்கு பெரிய தொகை முன்பணம் வேண்டும். அதாவது ஏஜென்சிக்கு தொகை முன்பணம் வேண்டாம். கொஞ்சம் பார்த்து யூஸ்க்குவாங்க. புதிய வேலை கன்ஃபார்ம் ஆகும். பழைய வேலையை விட வேண்டாம். வெளிநாட்டு என்பதற்காக மட்டும் வேலை ஏற்காதீங்க. இந்த செய்வன கந்திஷ்டெலாம் இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கந்திஷ்டி இருக்கிறது வாய்ப்புகள் 100% உண்டு. ஏன்னா உங்களுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும். வாகனமோ வீடோ தொழிலோ பணமோ சமூக மரியாதை எல்லாமே கொஞ்சம் வேகமாக இருக்கும். அப்படி இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அப்படி ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறது கீழே கூட நம்பருக்கு பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு ரொம்ப ஆப்டாக பொருந்தும். ஆஞ்சநேயர் தரிசனம் ரொம்ப ஆப்டாக பொருந்தும். சிவபெருமான் வழிபாடு ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். சிவப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உணவு வழங்கலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செஞ்சு பாருங்கள். ஒரு 10 ரூபா 20 ரூபா அது என்ன பெரிய இது, பென்சில் ஸ்கேல் எல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்கள். மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு இயன்ற உதவிகள் செய்யுங்க. சகோதரர்கள்ட்ட தேவையற்ற சண்டையை குறைச்சிக்காங்க. சனிக்கிழமை பிறந்த வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமையில் வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னா ரொம்ப நல்லது. பெற்றோர் மற்றும் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் பெறுங்க. கோபத்தை கட்டுப்படுத்த தினமும் நடைப்பயிற்சி அல்லது தியானம் செய்யுங்க. அடுத்த 12 நாள் தான் ஹைலைட்டு மேஷராசிக்கு.
வேலை செய்தி வரும். பழைய ஒருவர் வந்து தொடர்பு கொள்வாங்க. சிறிய பணவரவு வரலாம். அதே நேரத்தில் செலவு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் ஒரு விஷயம் பற்றி பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். வாகனத்தில் கவனம் தேவை. கோபத்தில் பதவி வந்து மாற்றுறதோ இல்லை எழுதி கொடுக்குறதோ வேண்டாம். கோபத்தில் பதில் வேண்டாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர் மூலமாக வாய்ப்பு வரலாம். பழைய பாக்கி பற்றி தகவல் கிடைக்கலாம். தொழிலில் என்கொயரி அதிகரிக்கலாம். வேலை மாற்றம் எண்ணம் வரலாம். குடும்பத்தில் முக்கிய பேச்சு நடக்கலாம். வீடு அல்லது வாகனம் பற்றிய பேச்சுக்கள் வந்து நகரலாம். காதல் அல்லது திருமண விஷயம் வந்து பேசப்படலாம். யார் உண்மையானவங்கிறது புரியலாம். எதிர்பாராத செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய கான்டாக்ட் கிடைக்கலாம். நண்பருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். உணர்ச்சியில் முடிவு வேண்டாம். பணம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். வேலை அல்லது தொழிலில் முடிவு வரும். குடும்ப ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் குழப்பம் குறையுங்க. புதிய முயற்சிக்கு முதல் படி எடுப்பீங்க. சேமிப்பு அல்லது கடன் குறைக்கக்கூடிய திட்டம் தொடங்கலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூக்க குறைவு மட்டும் உங்களுக்கு விட்றதே இல்லை. அது என்னன்னே தெரியல. தலைவலியாக இருக்கட்டும், இந்த மன அழுத்தமாக இருக்கட்டும், உடல் சூடு, செரிமான கோளாறு, கண் சோர்வு, ஃபோன் யூஸ் பண்ணுறதா இல்லை லேப்டாப்பாக கம்ப்யூட்டரான்னு தெரியல சார், கண் இதாக இருக்குது, டிவி பார்க்குறதான்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கழுத்து தோள்பட்ட சோர்வுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிக வேலை காரணமாக உடல் களைப்பு இருக்கும். வாகனம் ஓட்டும்போது கவனக்குறைவாக இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். தொடர்ச்சியான அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுகுங்க. இனி செய்ய வேண்டியவை அப்படின்னா ஒரு முக்கிய இலக்கை தேர்வு செய்யுங்க. தொடங்கியதை முடிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம். பணத்தை சேமிக்க தொடங்குங்க. அதிக வெட்டி கட்டினா முதல்ல குறைங்க. நண்பர்களுக்கும் பணத்திற்கும் எல்லை அமைக்குங்க. தொழில் கணக்கை எழுதுங்க. குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குங்க. கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. வேலை மாற்றத்திற்கு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் பெறுங்க. வீடு மற்றும் வாகன ஆவணங்களை முழுமையாக பார்க்கணும். உங்கள் திறமையை செகண்ட் இன்கமாக மாற்றுங்க. சமூக தொடர்புகளை தொழில் வாய்ப்பாக பயன்படுத்துங்க. அதே போல் செய்யக்கூடாதவே அப்படின்னா கோபத்தில் வேலையை விடக்கூடாது. கோபத்தில் வேலையை விடவே கூடாது. பிறருக்காக உங்கள் பெயரில் லோன் வாங்கக்கூடாது. அதிக கான்ஃபிடென்ஸில் பெரிய முதலீடு செய்யக்கூடாது. பழைய காதல் திரும்பிய உடனே நம்பக்கூடாது. வாய்மொழி டீல் மட்டும் நம்பவே கூடாது. எல்லாரிடமும் உங்கள் ஃப்யூச்சர் பிளானை சொல்லக்கூடாது. ப்ரெஸ்டீஜுக்காக அதிக செலவு செய்யக்கூடாது. வருமானம் வருவதற்கு முன் செலவு செய்யக்கூடாது. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. உங்களை வந்து கோபப்படுத்தக்கூடிய உங்களோட பதில்கள் வந்து உங்களை கோபப்படுத்தக்கூடிய மற்றவங்களோட பதிலும் உங்களுக்கு கோபப்பட வைக்குது. உங்களுடைய பதில்களும் மற்றவங்களை கோபப்பட வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல சைலண்டாக இருந்துக்கோங்க. மேஷராசிக்காரங்க எப்போவுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் கடவுள் கொடுப்பாரு. சில நேரத்தில் உங்கள் வாயால் கெடுத்துக்கிறீங்க. சில நேரத்தில் வந்து கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. சில நேரத்தில் மற்றவங்க வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தயவு செய்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதை வந்து சரி செய்வதற்கு பாருங்கள். அதே போல் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.